Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கான அட்மிஷன் 2025 பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அகாடமிக் இயர்க்கான உங்கள் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம அப் டு டேட் கொடுக்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமா ஆன்லைன் மூலமாக தான் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் இண்டிவிஜுவலாக நடத்திட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஆன்லைன் மூலம், அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு ஃபுல்லாகவே இப்போ வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் மூலமாக அந்த கவுன்சிலிங் வந்து நடத்துகிறாங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து புரியும். சரியா? சரி, ஓகே. இப்போ 12th ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி, இந்த 5ஆம் மாதம் 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்து காலையில் 10 மணிக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா மே 6ஆம் தேதி டேட் வந்து நமக்கு 12th ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணதுனால 6ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு 3 நாளையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 2 நாளைக்கு 3 நாளையே ஸ்டார்ட் பண்ணிடலாம், 7ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ரிசல்ட் வர்ற அன்னைக்கு 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம கோர்சஸ் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ கொடுப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tngasa.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இப்போ நீங்கள் போய் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் எதுவுமே வராது, ஜஸ்ட் வந்து பிளாங்காக தான் இருக்கும். இப்போதைக்கு அதில் எதுவுமே ஓப்பன் ஆகாது. எப்போ நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் சும்மா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு சும்மா இருக்கு. சரியா? ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டு அதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நேம்ல இருந்து பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸு, அப்புறம் மார்க் டீட்டெயில்ஸு, நம்ம எந்தெந்த ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கிறோன்ற டீட்டெயில்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஃபீ நம்ம பே பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ ஜென்ரல் கேட்டகரிக்கு 50 rupees தான், 50 ரூபாய் மட்டும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 2 ரூபாய் தான், ஜஸ்ட் 2 rupees மட்டும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக லாஸ்ட் அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும்போது இந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணாதான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு சப்மிட் ஆகாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 weeks டைம் கொடுப்பாங்க. 15 நாள் கிட்ட டைம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் யாராவது ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க டேட்டை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் டிஃபால்ட்டாக உங்களுக்கு 15 நாள் டைம் இருக்கும் இந்த ஆன்லைன் மூலமாக கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. சரியா? இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை, நம்ம ரெடியாக வச்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்கும். 12th மார்க் ஷீட், ஒரிஜினல் மார்க் ஷீட் உங்களுக்கு வந்திருக்காது, அப்போ தான் ரிசல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் 12th மார்க் ஷீட் டெம்பரரி மார்க் ஷீட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க நமக்கு. அந்த நீ எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அங்கேயே உங்களுக்கு டெம்பரரி மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அந்த டெம்பரரி மார்க் ஷீட்டை வாங்கி அங்கே உங்களுடைய பிரின்சிபல்ட்டையோ ஹெட் மாஸ்டர்ட்டையோ அந்த அட்டஸ்டட் சிக்னேச்சரோட அந்த டெம்பரரி மார்க் ஷீட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்துருவாங்க ரிசல்ட் வந்த உடனே, அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கண்டிப்பாக சாதி சான்றிதழ் அப்படின்றது கம்பல்சரி. அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், உங்களுக்கு வருமான சான்றிதழ் அதுவும் வச்சுருக்கணும். அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய சன் ஆர் டாட்டராக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ்
ஃபோட்டோகிராஃப் வந்து ரெடியாக வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே ரெடியாக இருக்கணும். சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15 நாள் டைம் கொடுக்குறாங்களா? 15 நாள் டைமுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷிங் தான். இப்போ இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து காமனாக நடக்கும். எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன் மூலமாகவே எல்லா காலேஜஸ்க்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ், எய்டட் காலேஜ்னு எல்லாத்துக்குமே காமனாக நடக்கும் உங்களுக்கு அட்மிஷன். பட் இங்கே அப்படி கிடையாது. இந்த அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைன், அப்ளிகேஷனில் போடுறது ஆன்லைன். ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் காமன். அதில் நீங்கள் வந்து என்னென்ன கோர்ஸ், என்னென்ன காலேஜஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் வேணும், இந்த காலேஜில் பிபிஏ வேணும், ரெண்டாவது அதே காலேஜில் பிகாம் வேணும், மூணாவது அதே காலேஜில் எனக்கு பிகாம் சிஏ வேணும். இந்த ஆர்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ கிட்ட ஒரு 4-5 காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எந்தெந்த காலேஜ் செலக்ட் பண்ணீங்களோ அந்தந்த காலேஜுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் தான் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜினுடைய இண்டிவிஜுவல் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பிகாம்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிகாம்க்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். பிகாம் சிஏக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிகாம் சிஏக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அப்போ நீங்கள் எந்தெந்த கோர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த கோர்ஸுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட் அங்கே இருக்கும் அந்த வெப்சைட்டில். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எத்தனாவது ரேங்க்ல வர்றீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ரவுண்ட் 1 நடக்கும். இந்த ரவுண்ட் 1ல நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய நேம் அதில் இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு உங்களுடைய நேம் அதில் வந்திருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துட்டாவே உங்களுக்கு கோர்ஸ் கன்ஃபார்ம்டுன்றது கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துட்டாவே உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் சீட் கிடைச்சிடும். பட் இங்கே அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த சீட்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சீட்ஸே பார்த்தீங்கன்னா 1,20,000 சீட்ஸ் தான். ஆனால் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் அப்ளை பண்ணவங்க 2,20,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு சீட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கம்மி தான். பட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகவே அப்ளை பண்ணுவீங்க. இந்த ரவுண்ட் 1 நடக்கும். இதில் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. நீங்கள் நேரில் வந்து உங்களுடைய கோர்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றதுக்காக கால் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு மெயிலில் வரும். அதனால இமெயில் ஐடி கரெக்டாக கொடுக்கணும் அப்ளை பண்ணும்போது. ஸோ மெயிலுக்கு உங்களுடைய கால் லெட்டர் அந்தந்த காலேஜ் 4-5 காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 4-5 காலேஜ்லேருந்து உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் வந்துருக்கும். அப்போ நீங்கள் அதில் எந்த காலேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க, எந்த ஒரு டேட்டில் வர சொல்லியிருப்பாங்க, ஒரு டைம்குள்ளே வர சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். இந்த காலேஜ்லேருந்து வந்திருக்கு, இந்த காலேஜ்லேருந்து வந்திருக்கு. அப்போ நம்ம எந்த காலேஜில் போய் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு காலேஜை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த காலேஜுக்கு அந்த டைமுக்கு அந்த நாளில் அந்த டைமுக்கு நீங்கள் போய் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து வெரிஃபை பண்ணி உங்கள் சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லை ஒரு சில காலேஜஸில் மினிமம் ஃபீஸ் வந்து நமக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. 1,500 ரூபாயிலிருந்து 3,500 ரூபாய் வரைக்கும் நமக்கு ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய சீட் கன்ஃபார்ம் ஆகும் அந்த காலேஜில். இது இப்படியே ஃபுல்லாக நமக்கு ரவுண்ட் 1 கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு ரவுண்ட் 1 வந்து நமக்கு நடக்கும். இந்த ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமும் காலேஜஸ்ல சீட்ஸ் நமக்கு வேக்கண்டா இருந்ததுன்னா அப்போதான் நமக்கு ரவுண்ட் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ரவுண்ட் 2 இருக்கும்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய காலேஜஸ்ல சீட்ஸ் அவைலபிளா இருந்தா மட்டும்தான் ரவுண்ட் 2 கால் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2 வரும்போது மறுபடியும் அதுக்குன்னு தனியா மறுபடியும் ஒவ்வொரு காலேஜ் எந்தெந்த காலேஜஸ்லாம் சீட்ஸ் அவைலபிளா இருக்குதோ அந்த காலேஜினுடைய வெப்சைட்ஸ்ல மறுபடியும் புதுசா ஒரு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்ப அந்த ரேங்க் லிஸ்ட்ல மறுபடியும் யாரோட நேம்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்கள இந்த பர்டிகுலர் டேட்ல கால் லெட்டர் மறுபடியும் அனுப்புவாங்க. ஸோ இப்படிதான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்னுடைய அட்மிஷன் வந்து நடக்கும். இதுதான் ப்ரொசீஜர். சரியா?
ஸோ இது சம்மந்தமாக எல்லா வீடியோஸுமே நம்ம தருவோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளு. சரியா? தேங்க்யூ.